வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி 23/3/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி காலை 7:19 வரை திரையோதசி, பிறகு சதுர்த்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதும், 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியோட சேர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பூர்வ புண்ணிய பலன்களை இன்னைக்கு தடையில்லாம பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும். உங்களோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயரக்கூடும். பிள்ளைகளை குறிப்பிடக்கூடிய அந்த 5வது இடத்துல இருக்கிற சந்திரன் பிள்ளைகளை பற்றிய கவலைகளை தீர்ப்பாருங்க. குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. பிள்ளைகள் இன்னும் செட்டில் ஆகலையே, அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகலையே, நல்ல வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை தீரக்கூடிய இன்னைக்கு நல்ல ஒரு சூழல்கள் இருக்குங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணைவரால நன்மையும் யோகமும் கிடைக்கும். பெண் குழந்தைகளால உதவி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு அரசாங்க நன்மைகளால் நடக்கும். மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகளை பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. ஸ்காலர்ஷிப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதுக்குண்டான நல்ல அமைப்பு இருக்குது. ஆசிரியரோட பாராட்டை பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மணிகண்டனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வருமானம், நல்ல வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடியும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்களோட கோபதாபங்கள் வெறுப்புகள் எல்லாம் மறைஞ்சு இன்னைக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இருப்பீங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்படாம ஈஸியா முடிக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து அவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிற ஒரு பண்பு உங்கள்கிட்ட இருக்குங்க. சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மீடியா போன்ற விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமச்சந்திரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல நண்பர்களோட உதவியும் ஆதரவும் நிறையவே இருக்குங்க. சிலருக்கு பொது சேவையில நாட்டம் ஏற்படும். ரொம்ப கண்டிப்பா எந்த விஷயத்தையும் கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு குறியா இருப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க ஆதாயம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 7, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் சுகத்தை குறிக்கக்கூடிய காரு, வாகனம், கல்வி, வீடு இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த 4வது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. எல்லாரும் மனசுலையும் தனக்குன்னு ஒரு சின்ன குடிசை வீடா இருந்தா கூட சொந்த வீடு இருக்கணும், அல்லது ஒரு வாகனம் இருக்கணும், சின்ன ஒரு இடமாவது இருக்கணுங்கிற ஆசை எல்லார் மனசுலையும் இருக்குங்க. அதை வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கௌரவம் உயரும். ஒரே நாள்ல வாங்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க அதற்குரிய முயற்சிகள்ல ஈடுபட்டு இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு தாய் வழி உறவினரால நன்மைகள் நடக்கும். தாயாரோட உதவிகளும் அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பா முன்னேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. ஆசிரியர்களோட பாராட்டை பெறுவீங்க. தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. பொருள் வரவு நல்லா இருக்கும். எந்த வியாபாரம் செஞ்சுறவங்களா இருந்தா கூட அந்த வியாபாரத்துல நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க
சந்திர சூடேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. அடுத்தவங்க பிரச்சனைகள்ல நியாயமா உங்களோட கருத்துக்களை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தக்கூடிய நல்ல நாளா இருக்கு. யாருமே குறை கூறாதபடி ரொம்ப பண்பா நடந்துக்கிருவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது நல்லது. காரியத்துல வேகம் குறைவா இருக்கும். எதையுமே செய்யறதுக்கு மனசு ஈடுபடாது. மனசுல நம்ம நல்லவங்களா இருந்தாலும் அடுத்தவங்க நம்மளை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது மன வருத்தத்தை கொடுக்கதாங்க செய்யும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அவசியம். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் 2வது ஸ்தானத்து அதிபதியாகி 3வது இடத்துல தைரிய ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களோட முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இவ்வளவு நாளும் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வழி கிடைச்சு அதுல உங்களோட கவனத்தை செலுத்துவீங்க. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க. வேலை இடத்துல உங்களோட பிரசன்டேஷன் அற்புதமா இருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. உங்களோட விடாமுயற்சியில சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க. பெற்றவர்களோட ஆதரவும் அன்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப அனுசரித்து நடந்துக்கிருவீங்க. உங்களோட முடிவுகளில் பின்வாங்க மாட்டீங்க. கருத்துக்களை வெளிப்படையாக எடுத்து சொல்லுவீங்க. மாணவர்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க. உங்கள் குறிக்கோளை நோக்கி முன்னேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். சக மாணவரோட ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் இன்னைக்கு விலகும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட வேலைகளில் கவனத்தை செலுத்துங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. அடுத்தவங்க தேவையில்லாத பேச்சுக்களால் உங்களோட மனசு புண்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குங்க. அதனால எதையுமே அலட்டிக்காம விட்டுறது நல்லது. சில விஷயங்கள் தடைகளும் தாமதத்தோட தான் முடியும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காலபைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க எதிரிகளா நினைச்ச ஒருத்தர் கூட உங்கள்கிட்ட சமாதானமா போய் நல்ல ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய நடக்கும். வீட்டுல எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. குடும்பத்தாரோட முன்னேற்றமும் அவங்களோட வருமானமும் சிறப்பா இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்தவித முன் யோசனைகளும் இல்லாம திடீர்னு முடிவுகளை எடுப்பீங்க. யாரையும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தயக்கமா தாங்க இருக்கும். ஆனா வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு செய்யறது நல்லது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. வீணான குழப்பத்துக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காதீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் ராசி அதிபதியாகி 2வது இடமான தனஸ்தானத்துல இருந்து தனகாரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குடும்பத்துல இருந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாம் மாறி பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குங்க. பொருளாதாரத்துல இருந்த குழப்ப நிலைகள் எல்லாம் மாறும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். இன்னைக்கு உங்களோட பேச்சு திறமை அதிகமா இருக்கும். யாரு மனசையும் இன்னைக்கு உங்க பேச்சால நல்ல இலக வச்சிருவீங்க. பேச்சு திறமையால நல்ல காரியங்களை சாதிச்சுக்க கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரத்திலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கும். அடுத்தவரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு விட்டு கொடுத்து போவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சூழலா எப்பவுமே அது மனசுல நிக்கிற மாதிரி இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பொறுமையாகவும் பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிறீங்க. உங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்கள் விரும்பியது இன்னைக்கு கிடைச்சி மகிழ்ச்சியா இருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்க பேச்சுல ஒரு பக்குவம் தெரியும். யாரு மனசையும் இன்னைக்கு புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க. உழைப்பு நிலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. மனசுல யாரு மீதும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில இன்னைக்கு இருப்பீங்க.
விட்டு கொடுத்து போறது நல்லது. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். காசு பணத்துல இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. நல்ல ஒரு அற்புதமான நாளா இருக்கு. நீண்ட நாளா நீங்க நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்க, அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கு. மனம் மகிழ்ச்சியா இருக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் சோம்பலா உணர்வீங்க. மனசும் ஒரு நிலையில இருக்காதுங்க. மனசு அல்லாடிக்கிட்டே இருக்கும். வேலைகள்ல ஈடுபடக்கூடிய மனசு இருக்காது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோட செய்யறது நல்லது. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது சகஜம். ஆனாலும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அந்த காயங்கள்ல இருந்தும் தப்பிக்கலாம். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தின் அதிபதியான மாத்ருகாரகனான சந்திரன் ராசியில இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. தாயாரோட உதவி இன்னைக்கு நல்லா இருக்கும். உங்களோட பெருந்தன்மையால அடுத்தவங்களோட பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாம நல்லபடியா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க யோசிக்காம செய்யற விஷயங்கள்ல கூட இன்னைக்கு நல்ல முன்னேற்றமும் நன்மைகளும் இருக்குங்க. யாரு உதவின்னு வந்தாலும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில இருப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. பெண்களுக்கு பக்தி அதிகமா இருக்குங்க. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. பெரியோர்களோட அன்பையும் ஆசைகளையும் பெறுவீங்க. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிறந்த மாணவரா இருப்பீங்க. மனசுல பட்டதை தைரியமா எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. நண்பர்களுக்கும் நல்ல உதவிகரமா இருப்பீங்க. தாயாரின் அன்பு அதிகமாகவே இருக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுல ஒரு லட்சுமி கடாட்சமான சூழ்நிலை இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாங்க. நல்லபடியா எல்லாரு கூடயும் சேர்ந்து ஒரு கலகலப்பான சூழல்ல பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. குதூகலமான நல்ல நாள்னே சொல்லலாம். உங்களுடைய ஆசைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு யோகா, தியானம் போன்ற வகுப்புகள் எடுப்பவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கும். கோயில்களுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெரியவர்கள் கிட்ட நல்ல மரியாதையோட நடந்துக்கிருவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தை பத்திய பயமெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பா இருக்கு. செல்வ நிலை நல்லாவே உயரும். வளர்ச்சி அபாரமாக இருக்குதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி விரயஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. செல்வ நிலையில இன்னைக்கு உயர்வை அடையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான நாளாவே இருக்குதுங்க. ஆரோக்கியமும் நல்லா சிறப்பா இருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. மனம் நல்லா உற்சாகமான நிலையில இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படபடப்போட செய்யாம கொஞ்சம் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க. யாரையும் சீக்கிரமா நம்பிடுவீங்க. ஆனா நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எதுலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். மனசு நல்லா நிறைவா இருக்குங்க. பெண்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பணவரவு நல்லாவே இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படும்படியான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை மீறாம உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசுல பட்டதை தயங்காம செய்வீங்க. பொது சேவையில அதிகமான ஈடுபாட்டோட செயல்படுவீங்க. கல்வியில உங்க வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட லட்சியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட முயற்சியும் அதுக்கு தகுந்த முன்னேற்றமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். சிலருக்கு பெரிய பொருள் வரவு இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட விடாமுயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சிலருக்கு புதிய உறவுகள், அவர்களோட அன்பெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படும். சிலருக்கு பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. வேண்டாத நினைவுகள்ல இருந்து வெளியில வர்றது நல்லது. உடல்நிலையில சிலருக்கு நெஞ்சு எரிச்சல், வயிற்றுல கேஸ்ட்ரிக் தொந்தரவு போன்ற தொந்தரவுகள் இருக்கும். உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், காப்பி நிறம். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. மனசு எல்லை இல்லாத மகிழ்ச்சியில இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வீட்டுல உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டுல உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்க்கை துணையோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. உங்களோட குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் இருக்கும். மனசுல இருந்த பயமும் பாரமும் நீங்கி ஒரு நிம்மதியான நிலையில குடும்பம் இருக்குங்க. சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சியும் இன்னைக்கு இருக்கும். பெண்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உறவு நிலையும் அன்பும் நல்லாவே இருக்குங்க. திருமண வாழ்வு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். சிலருக்கு விவசாயத்துல ஈடுபாடு அதிகமா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க. சக மாணவர்களோட ரொம்ப அன்பாவும் ஒற்றுமையாகவும் இருப்பீங்க. கல்வியிலையும் மேன்மையடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மனதுல ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. சிலர் தனிமையை விரும்புவீங்க. சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்குங்க. அலைச்சல்களும் அதிகமா இருக்கும். வீண் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பிரயாணங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களோட அக்கறையான போக்கு குடும்பத்தாருக்கு நல்ல பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடந்து முடிஞ்சதை பேசி பேசியே அதையே பத்தி பேசி அதுலேயே நினைவிலேயே இருப்பீங்கங்க. கொஞ்சம் அதுல இருந்து வேறுபட்ட சூழல்கள்ல இருக்கிறது நல்லது. அப்பதான் வீணான குழப்பங்கள்ல இருந்து வெளியில வர முடியும். முக்கியமான ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. சில பேர் அதை எங்கேயோ மறதியா வச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்க சூழல்கள்லாம் வரும். மனசு சஞ்சலமா இருக்கும். ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ரோஸ். அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும், கர்மஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. சூரியனும் புதனும் 5வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய விடாமுயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. பொருளாதாரத்துல இருந்த தேக்க நிலை, பிரச்சனைகள் எல்லாம் மாறும். வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு வழி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்த குழப்பமான நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு கொஞ்சம் மனசு தெம்பாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு மனசுல ஒரு விதமான ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட சொல்லி தீர்த்துக்க கூடிய அளவு மனசுல ஒரு தைரியம் பிறக்குங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கனவுகள் பலிதம் ஏற்படும். மாணவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலையும் இன்னைக்கு ரொம்ப ஆர்வத்தோட செயல்படுவீங்க. நண்பர்களோட சேர்ந்து பொழுதை கழிக்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்களா இருக்கும். வீட்டுல யாரு கூடயும் ஒத்து போக மாட்டீங்க. எதுக்காவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அல்லது மனசு ஒரு விதமான குழப்ப நிலையிலேயே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. மறதி அதிகமா இருக்கும்.
பண பிரச்சனை இருக்காது. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க வரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா அமைதியா இருக்குங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட செயல்படுறது நல்லது. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க. வீணான அலைச்சல்கள் இருக்கும். அடுத்தவங்க பேச்சு மன சங்கடத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கலாம். அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்களை காதுல வாங்காதீங்க. உங்களோட மனசுக்கு நீங்க நல்லவங்களா இருந்தா போதும். அடுத்தவங்கள்ட்ட நம்ம யாருங்கிறத நிரூபிக்க தேவையில்லைங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 9. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறது சிறப்பு. உங்களுடைய எல்லா பாக்கியங்களும் இன்னைக்கு குறைவில்லாம கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. மனநிலையில இருந்த சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு மாறும். உங்களுக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பங்களை நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக்கிறீங்க. நல்ல விதமான பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிறைவையும் மரியாதையும் கொடுக்குங்க. வார்த்தைகள்ல நீங்களும் கொஞ்சம் கவனத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் இருக்க வேண்டியது அவசியம். முன்னோர் வழிபாடு, ஹோமம் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. பெண்களுக்கு அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு. எதுலையுமே திருப்தியோட மன நிறைவோட இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன நிறைவை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. மாணவர்களுக்கு மற்றவர்கள் மீது பொறாமைப்படுறதை விட்டுட்டு இன்னைக்கு போட்டி போட்டு அடுத்தவங்களோட விஷயங்களுக்கு நீங்க உதவிகரமா இருக்கிறது பெற்றவர்களுக்கு நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குங்க. உங்களுடைய நடத்தை இன்னைக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும். மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பணம் பல வழிகள்ல கிடைக்குங்க. வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபம் கிடைக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு ஸ்திரமான நிலைப்பாடா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்காகவும் உங்களை நீங்க தாழ்த்திக்க மாட்டீங்க. உங்களோட முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும். குடும்ப கௌரவம் நல்ல உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண பிரச்சனைகள் இருக்காது. யாருக்கிட்டையும் நீங்க கையேந்திர சூழ்நிலைகள் இருக்காது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருக்குங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர் நண்பர்களின் வருகை இருக்கும். உபசரித்து மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கலை நிகழ்ச்சிகள் பொது விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. குடும்பத்தாரோட மகிழ்ச்சியா பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க. பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்களை பார்த்து கவனமா நிதானமா ஓட்டுங்க. குடும்பத்தாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களோட பெரிய பிரச்சனையாக்காம விவாதங்கள் செய்யாம அமைதியா இருக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தலாம். உங்களுக்கும் மனசு நிம்மதி இல்லாம போகலாம். மனசை தியானத்துல ஈடுபடுத்தி இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கோயில் குளங்களுக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசாவே இருக்காது. பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. பிடிச்ச காரியங்கள்ல பிடிச்ச விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ஈடுபாட்டோட செயல்பட்டீங்கன்னா கவலைகள் உங்களை பெருசா பாதிக்காதுங்க. குடும்ப ஆரோக்கியமும் ஒற்றுமையும் நல்லாவே இருக்கும். மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஆலோசனைப்படி நடந்துருது உங்களோட பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாத்துங்க. எப்பவுமே அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது நல்லது. பொறுமையா இருக்கணும். உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்களோட உதவியும் நட்பும் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. குடும்பத்தாரோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு விவசாயத்துல ஈடுபாடு இருக்கும். விவசாய பொருட்களால லாபம் அதிகமா இருக்கும்.
நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதை செய்யறதுக்கு முன்னாலேயும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பெற்றோரோட ஆலோசனை அல்லது வீட்டில் உள்ளவங்களோட கருத்துக்களை கேட்டு நடக்கலாம். பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீணான வம்ப விலைக்கு வாங்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்களை காதுல வாங்காம உங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடத்துல இருந்து சனி பகவான் பார்த்து சசி யோகத்தோட செயல்படுறது சிறப்பு. மனசுல இருந்த பயம் எல்லாம் விலகுங்க. தயக்கம் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. வேண்டாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு வேதனை அடைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல இருந்த பண பிரச்சனைகள் தீரும். குடும்பம் ஒரு நிம்மதியான சூழல்ல இருக்கும். அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். பெண்களுக்கு ஏளனமா பேசியவங்க உங்களை கண்டு ஆச்சரியப்படுற மாதிரி உங்களோட முன்னேற்றம் இருக்குங்க. கேலி பேசியவர்களெல்லாம் இன்னைக்கு காணாம போயிடுவாங்க. உங்களோட தவற உணர்ந்து இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களோட பாராட்டம் இருக்கும். இன்னைக்கு உங்க கௌரவ முறை உயரக்கூடிய அமைப்பு இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எடுத்த முடிவுல இன்னைக்கு உறுதியா இருப்பீங்க. உடல்ல சில தொந்தரவுகள் இருந்தாலும் பிறகு அது சமாளிக்கக்கூடிய அளவு தெம்ப கொடுக்குங்க. உற்சாகம் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வேண்டுதல்கள் பலிக்கும். போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் விலகும். போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. மதிப்பும் கௌரவமும் உயருங்க. பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப முனைப்போட செயல்படுவீங்க. சின்ன தவறு கூட வந்துடாது, வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க. உங்களோட தியாக மனப்பான்மை இன்னைக்கு அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்குங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு கொடுக்காம வாதம் செய்வீங்க. கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவா இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சிறு குறு தொழிலை குறிக்கக்கூடிய அந்த தொழில் ஸ்தானமான 6வது இடத்துல குரு பார்வையில இருக்கிறதும், தன காரகனான குரு 2வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. குரு பகவான் தனஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. சின்ன தொழில் நடத்துறவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முதலீட்டுக்காக யாருக்கிட்டையாவது பணம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். தொழில்ல வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. மனசு நிறைவா இருக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான சூழல் இருக்கும். பெண்களுக்கு வேலைன்னு வேலையிலேயே கவனமா இருப்பீங்க. வேலையில இன்னைக்கு ஓய்வே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு கழுத்துக்கு மேல சில தொந்தரவுகள் வரலாம். உடல் உபாதைகள்ல கண்ணு, காது போன்ற இடங்கள்ல ஏதாவது வலி வர்ற மாதிரி சூழல்கள் இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல கவனமே செலுத்த முடியாதுங்க. எங்கேயாவது ஊரை சுத்தணுன்ற அபிப்பிராயம் தான் மனசுல இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து பொழுது கழிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு சூழல்களும் இருக்கும். படிச்சதெல்லாம் மறந்து போகிற மாதிரி சிலருக்கு இருக்குங்க. கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவையா இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அடுத்தவங்களால தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வீண் வம்பு தும்புக்கு போகாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க.
உடல்நிலையிலையும் அக்கறையோட இருங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. மனசு அமைதியா இருக்கும். குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும். வேலையில சிலருக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு அவசரத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் எச்சரிக்கையா இருங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 1, 3. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.